ஆனா மீனவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல. இது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இது போக ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழிலை ஊக்கப்படுத்தும் விதமாக அதுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழக பட்ஜெட் மீனவர்களை ஏமாற்றும் செயலா இருக்கு. இது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். மீனவர்களுக்கு அளித்த வாக்குறுதி என்ன? தேர்தல் வாக்குறுதி. தமிழக அரசு சொன்னது மீனவ மக்களுக்கு இந்த மீனவர் சொசைட்டி நிவாரண நிதி, வைப்பு நிதி எல்லாமே 20,000 ரூபாய் தர்றோம். ஒரு படகை இழந்தா அந்த படகுக்கு 20 லட்சம் ரூபாய் தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ தாய்மாமன் சீருக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரியே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சைக்கிள் வழங்குவோம் சொன்னாங்க. அதோட சேர்த்து ஹெல்மெட் வழங்குறாங்க. இதையெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். ஆனா மீனவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல. இது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படி சொன்னா மீனவர் மக்கள் அவ்வளவு பேருமே இந்த ஆட்சி நம்மளுக்கு நல்லது பண்ணும் சொல்லித்தான் அவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமா மீனவ மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மீனவர்களை ஏமாற்றும் செயலா இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு இருக்கு. இந்த பட்ஜெட்டை உடனே அவங்க அறிவிப்பை திருப்பி வாங்கணும். வாங்கி மீனவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும். அதே போல ஆழ்கடல் படகுக்கு மீனவர்களுக்கு 12 கோடி ரூபாய் நிதி உதவி ஒதுக்கி இருக்கிறது இது நாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா நாங்க கேட்பது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த நாட்டுப்படகா இருந்தாலும் சரி, விசைப்படகா இருந்தாலும் சரி, அரசு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முழுமையாகவே வரி நீக்கப்பட்டது. வரி நீக்கப்பட்ட முழுமையாக படகை அரசே அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த மீனவர்கள் அந்த ஆழ்கடல் படகை வாங்கி நம்ம ஓட்ட முடியும். அப்படி இல்லைன்னா அந்த படகை ஓட்ட முடியாது. ஏற்கனவே 50 பேர் இந்த படகை வாங்கி ரொம்ப தற்கொலை தருவாயில் இருக்காங்க. ஏன்னா அரசு 50 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குது. 50 லட்ச ரூபாய் அவங்க கட்டணும்னு சொல்லி 1 கோடி ரூபாய் படகை கொடுத்துறாங்க. அது மீனவர்களால் அது வழிநடத்தி கொண்டு போக முடியல. ஆகையால அதையும் இந்த அரசு கவனத்தில் கொண்டு அந்த ஆழ்கடல் படகை எல்லா மக்களுக்கும் புல் மானியமாவே கொடுக்கணும்னு இதன் வாயிலா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுடைய தடைக்கால நிவாரணம் இவ்வளவு காலம் இருந்த 6,000 ரூபாயை 1000 ரூபாய் உயர்த்தி 7,000 வழங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் சார்பாக நெஞ்சமிருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது போக ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழிலை ஊக்கப்படுத்தும் விதமாக அதுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் கூட உங்க தேர்தல் அறிவிப்புல அறிவிச்ச மாதிரி கூடிய விரைவில் அதை தடைகால நிவாரணத்தை 20,000 வழங்கணும் சொல்றது எங்களுடைய மீனவருடைய தாழ்மையான கருத்து. ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது போக அங்கங்க தூண்டில் வளைவுகள் வேலைகள் நின்று கிடக்குது. அந்த வேலைகளை தான் துரிதப்படுத்தி மீனவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் சொல்றது மீனவருடைய கோரிக்கை. இது போக இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இலங்கை கடற்படையினுடைய தொந்தரவுகள் குறைஞ்சிருக்கு. இவ்வளவு காலத்துக்கு பல போட்டுகளை பிடிச்சிருப்பாங்க இலங்கை கடற்படை. ஆனா இப்ப ஒரு போட்டு தான் இலங்கை கடற்படை பிடிச்சிருக்காங்க. மற்ற படைகள் நாங்க சிறப்பா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு இப்ப இருக்கிற தமிழக அரசு இலங்கை அரசாங்கத்தோட இணக்கமா இருக்காங்க. இலங்கை இந்திய மீனவ பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாட்டு மீனவர்களும் பாதிக்காத வகையில இனிவரும் காலங்களில் இந்த தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் சிறைபிடிப்பு அது போக இந்த படகுகளை பறிமுதல் செய்யறதெல்லாம் நிறுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமா இருக்காங்க. அதனால அவங்களால நினைச்சா கண்டிப்பாக செஞ்சு வர முடியும். அதே மாதிரி இந்த தடைகால நிவாரணத்தை உயர்த்தி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மீன்வளத்துறை அமைச்சர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் அனைவருக்கும் மீனவர்கள் சார்பாக நெஞ்சம் இருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு புதிதாக பதவியேற்ற தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பட்ஜெட்ல மீனவர்களுக்காக மழைக்கால நிவாரண நிதி 6,000 7,000 ரூபாய் உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில இன்னும் அதிகப்படுத்தி தரதா சொல்லியிருந்தாங்க. 1000 ரூபாய் மட்டும் அதிகப்படுத்தி வழங்கியிருக்கிறாங்க. இது அநேகமான மீனவர்களுக்கு அந்த மழைக்கால நிதி 1000 ரூபாய் அதிகப்படுத்தி வழங்குறதுனால ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கு. மீனவர் சார்பா எங்களுடைய நன்றியில தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக ஆழ்கடலுக்கு 12 கோடி ரூபாய் திட்டம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு முக்கியமா ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு, குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை போன்ற மாவட்டங்கள்ல இந்த இலங்கை கடற்படையினால அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இலங்கை கடற்படையினால பாதிக்கப்பட்டு வாழ்வு இழந்த குடும்பங்களுக்கு மறுவாழ்வு திட்டமாக முந்தைய தமிழக அரசு படகுகளுக்கு இழப்பீடு வழங்கியது போல இப்ப இருக்கிற தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு
இழப்பீடு வழங்குறதுக்கு நிதி வழங்கணும். அதே மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதுபோக பேச்சுவார்த்தை மத்திய அரசை வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். போன்ற சிறு குறு துறைமுகங்கள் வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கினா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கடல் ஆம்புலன்ஸ் காணாமல் போற மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கும் கடல்ல மீன் பிடிக்கும் போது விபத்து ஏற்பட்டா அவங்களை காப்பாற்றுவதற்கும் கடல் ஆம்புலன்ஸ் போன்ற ஆம்புலன்ஸை உருவாக்குனா எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால அந்த கடல் ஆம்புலன்ஸ் ஒதுக்குறதுக்கு உண்டான நிதியை ஒதுக்குனா இன்னும் மீனவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.